என்ன ஆக்குறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் 2000 ரூபாய் தர போறேன்னு சொல்லிட்டீங்க. சோ நீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 2000 ரூபாய் யார் அனுபவிக்க போறா? இந்த 1,30,00,000 மிஞ்சி போனா இதை 1,40,00,000 ஆக்குவீங்க. பட் ரிமைனிங் ஆட்களுக்கு அது வரப்போகிறதா என்றால் வரப்போல. ஏங்க இதுல மிகப்பெரிய இம்பாக்ட் இன்னொன்னு ஆனது என்னன்னா, திமுக பாத்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் போட்டாங்க பாருங்க. எது எலெக்ஷன் க்ளோஸ் டு எலெக்ஷன்ல 5000 ரூபாய் போட்டாங்க பாருங்க. அதுதாங்க மிகப்பெரிய செட்பேக் ஆகி போச்சு. என்ன செட்பேக்னு பாத்தீங்கன்னா, இந்த 1,30,00,000 பேருக்கு தான் அந்த 5000 ரூபாய் போச்சு. இந்த 1 கோடி பேருக்கு அந்த 5000 ரூபாய் போலியே. ஏங்க இந்த வீட்டுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு, இந்த வீட்டுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு, இந்த வீட்டுக்கு 5000 ரூபாய் வரல. இப்ப இவனோட மனநிலையை நம்ம நினைச்சு பார்த்தோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க 1000 ரூபாய் போது இவன் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு 5000, இவனுக்கு 5000, ஆனா எனக்கு 5000 வரல. பக்கத்துல இன்னொரு வீட்டுக்கு 5000 வரல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா இவங்க எல்லாம் அப்செட் ஆயிட்டாங்க. என்ன இவங்க எது செஞ்சாலுமே அந்த 1,30,00,000 1,40,00,000 பேருக்கு தானே செய்யறாங்க, நம்மளுக்கு செய்யலையே பாரு, அவங்களுக்கு தான் 5000 ரூபாய் வந்திருக்கு, நம்மளுக்கு 5000 ரூபாய் வரலையே அப்படின்ட்டு டிஎம்கே ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாறுதலா விஜய் வந்தா நம்மளுக்கு காசு தரேன்றாருல, விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க ஏன்னா டிஎம்கே நீங்க யார வேணாலும் கேளுங்களேன், எப்பா இவ்வளவு வருஷம் டிஎம்கே ஆட்சிலேயே இந்த 5 வருஷம் தான் செமையான ஆட்சின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 5 வருஷம் ஆட்சியாலே தோத்து போறாங்கன்னா அதற்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ் புதல்வன் புதுமை பெண்லாம் கூட எடுத்துக்கோங்க, 1000 ரூபாய் தரோம். யாருக்கு தரோம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பாஸ் அவுட் ஆகி போற ஸ்டூடெண்ட்டுக்கு தரோம். வாட் அபவுட் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்னு இருக்குல்ல, எங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள உயர்த்தி விடுவதுதான் கவர்மெண்ட். அது அவங்க எல்லாருக்கும் தர முடியாது. பட் இருந்தாலும் இவங்க செய்யற ஸ்கீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 1,30,00,000 தொட்டுட்டு இருந்துச்சு. இந்த 1 கோடிலாம் தனியாவே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்களோ என்னமோன்றது என்னுடைய அறிவு புரிதல் ஆக்சுவலா. ஏன்னா ஆப்வியஸா இருக்குமா இருக்காதாங்க. ஏங்க நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களே கொஞ்சம் எடுத்துக்கோங்க, தீவிரமான டிஎம்கே ஆதரவாளர்களா நீங்க இருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த 5000 ரூபாய் வரல. பட் பக்கத்துல இருக்கிற 2 வீடு, அதுல ஒரு ஏடிஎம்கே வீடு கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 5000 ரூபாய் வந்திருக்கு. அப்ப உங்க மனநிலை என்னவா இருக்கும்? என்னடா இது, நம்ம தீவிர டிஎம்கே ஆதரவாளர், நம்மளுக்கு 5000 ரூபாய் வரல, ஆனா அவங்க 2 பேருக்கு வந்திருக்கு. சரி, நடுநிலையாளரா இருப்பீங்க, நடுநிலையாளரும் நினைப்பீங்களா, ஏன் எனக்கு 5000 ரூபாய் வரல? சோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சிக்குமுக்கு ஆயிடுச்சு. ஏங்க இது நம்ம தலைமைக்கு கிளாஸ் ஒன்றும் எடுக்கல, திஸ் இஸ் ஆர் ரிக்வெஸ்ட். அவரே பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட ஒப்பீனியன்ஸ் இதுல ஃபீட்பேக்கா கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஆர் ஒப்பீனியன்ஸ் தான் இது. சோ இந்த மாதிரி சில இதுதான் விஜய்க்கு ஃபேவர் ஆயிடுச்சு. ஓட்டு போட்டவங்க என்ன நினைச்சு ஓட்டு போட்டுருக்காங்க? இப்ப ஏன் இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா, விஜய் இதெல்லாம் செய்வாருன்னு தான் இவங்க ஓட்டு போட்டுருக்காங்களே தவிர்த்து சும்மா விஜய் ஆட்சி செஞ்சா மட்டும் போதுன்றது கிடையாது. அது சில விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அந்த எண்ணோட்டத்துல இருக்காங்க. பட் விஜய்க்கு ஓட்டு போட்ட பொதுமக்கள் அனைவரும் இதை நம்பிதான் ஓட்டு போட்டுருக்காங்க.